சாய்ஸ் மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ லைவ் டெஸ்ட் 17ல் நம்ம பார்க்க போகிறது வீதம் மற்றும் வீதாசாரம் மற்றும் வயது கணக்குகள். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 15 கொஸ்டின் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும் 5 கொஸ்டின் ஏஜ் சம்மில் இருந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதே போல் பேப்பர் பென் எடுத்து ரெடியாக இருங்க. ஸோ ஜஸ்ட் வேடிக்கை பார்க்க மட்டும் இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடைக்காரர் ரூபாய் 2.04 பெர் கிலோகிராம் கோதுமையையும் ரூபாய் 2.88 பெர் கிலோகிராம் கோதுமை ரகத்தையும் எந்த வீதத்தில் கிலோகிராமிற்கு ரூபாய் 2.52 பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும்? இது வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன். இந்த ட்ரிக் மூலயமா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் முடித்த பின்னாடி நான் ஷார்ட்கட்டு சொல்கிறேன். ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அதில் வந்து குயிக்காக சிம்ப்ளை பண்ணிட முடியும். இப்போ இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஆக்சுவலாக இங்கே 2.04 இந்த சைடு போட்டுருணும், 2.88 இந்த சைடு போயிடணும். ரெண்டையும் கலந்து 2.52 பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும் கேட்டிருக்காங்களே. இப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இப்போ 2.88க்கும் 2.52க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.36ன்னு கிடைக்கும். ஓகே, அதே போல் 2.04 2.52க்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 0.48ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் நீங்கள் பாயிண்ட்லாம் விட்டுருங்க. என்ன இருக்கும்? 36/48ன்னு இருக்குமா? இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்போது 6ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆறால் சிம்ப்ளை பண்ணோம்னா 6 36 6 48. மறுபடியும் இதை 2ஆல் சிம்ப்ளை பண்ணால் 2 6 4 2 8. அப்போ 3:4 தான் இதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் அதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 0.36 கிடைக்கும், 0.48 கிடைக்கும். இதை சிம்ப்ளை பண்ணும்போது 3:4ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுவும் சூப்பரான ஒரு ட்ரிக் இருக்குது. கொஸ்டின் கவனிங்க. ஒரு பையில் 1 ரூபாய் அடுத்து 50 பைசா மற்றும் 25 பைசா நாணயங்கள் முறையே 5:6:7 என்ற வீதத்தில் உள்ளன. அந்த பையில் மொத்தம் 390 ரூபாய் இருந்தால் ஒவ்வொரு நாணயமும் எந்த எண்ணிக்கையில் இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரேஷியோவோட கம்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். நீங்கள் அமௌண்ட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் எதையுமே யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு ரேஷியோ மட்டும். இப்போது 5:6:7 தானே இருக்குது. ஓகே, அப்போது ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் அடுத்தடுத்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகணும். கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ 20 இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின் தான், அவங்களே ஈஸியான ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. 200க்கு அப்புறம் 280 போயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா 240ன்னு குறைஞ்சிருச்சு. தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகணும் கிடையாது, ஆப்ஷன் ஏல இல்லை. அதே போல் இங்கே 240க்கு அப்புறம் 200ன்னு குறைஞ்சிருச்சு. அப்போ இதுவும் இல்லை. இங்கே பாருங்கள் 200 240 280 இது மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் டி அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ புரியுதுங்களா? ரெஸ்கே இல்லாமல் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதில் எந்த ஒர்க் அவுட்டு அமௌண்ட்டு ஒரிஜினல் அமௌண்ட்டு எதையும் நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஈஸியாக அந்த ரேஷியோ கான்செப்டை நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 3 கவனிங்க. இரு எண்களின் விகிதம் 4:7. ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 10ஐ கழித்தால் கிடைக்கும் புதிய விகிதம் 1:2 எனில் இரு எண்களில் பெரிய எண் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். 2 எண்களில் பெரிய எண் எது அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஷார்ட்கட்டு. 5 செகண்ட் உள்ள பார்த்த செகண்டில் ஒரே செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள். ஸோ இப்போது 2 எண்களில் பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ அப்போது பெரிய ரேஷியோ என்ன? இங்கே 4:7ல் 7 தான் பெருசு. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 7ஓட மடங்கு எது வரும்னு பாருங்கள். 40 வராது, 80 வராது, 100 வராது, 70 மட்டும்தான் வரும். ஸோ 70 தான் அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதா. எது பெரிய எண்ணோ
பெரிய ரேஷியோ எதுவோ அதோட மடங்கு தான் இதற்கான ஆன்சராக வரும். ஸோ ஆப்ஷன் இ அந்த பி 70 தான் அதுக்கான சரியான ஆன்சர். பாருங்கள், பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் வீடியோ முழுசாக கவனிக்கும் போது நீங்கள் நிறையா கற்றுக்குவீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 எண்கள் வீதம் 4:5:6 அதனுடைய சராசரி 25 எண்ணில் அவற்றில் பெரிய எண் என்ன? இப்போ இதுக்கும் நான் ப்ரீவியஸாக சொன்ன அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள், ரிஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 4:5:6 இதில் பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. பெரிய எண்ங்கிறது 6 தான். அப்போ கண்டிப்பாக 6ஓட மடங்கு தான் பெரிய எண்ணாக இருக்கும். கொடுத்துருக்க ஆப்ஷனே கவனிங்க, பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளானா. இப்போ 6ஓட மடங்கள் 45 வராது, 40 வராது, 35 வராது, 30 மட்டும்தான் 6ஓட மடங்கில் வரும். இதுதான் பெரிய எண். அவங்க பெரிய எண் கேட்டனால அப்படியே 6ஓட மடங்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னாவே பெரிய எண் கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி தானே? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 எண்கள் 3:5:7 என்ற வீதத்தில் ஒன்று அவற்றின் சராசரி 60 எண்ணில் அவ்வெண்களில் மிக சிறிய எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ சிறிய எண் அப்படிங்கிறம்போது இங்கே நம்ம ஆப்ஷனை கவனிக்கிறோம். அதாவது 3 எண்ணில் 3 தான் சின்ன எண், 3ஓட மடங்கில் எல்லாமே வருது. இப்போ தான் நம்ம நார்மல் மெத்தடே சால்வ் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரேஷியோவோட இங்கே சராசரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3 எண்ணோட சராசரி கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 3 எண்ணோட ரேஷியோவை கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? 3 + 5 + 7 இதெல்லாம் எக்ஸில் நம்ம நோட் பண்ணுவோம். இப்போது இங்கே சராசரி 60ன்னு கிடைச்சா இங்கே நம்ம டிவைடில் 3 நோட் பண்ணுவோம். அந்த 3 இந்த சைடு மல்டிபிளாக நம்ம மாற்றிடுவோம். அப்போ இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குது? அதாவது ரேஷியோலாம் கூட்டினோம்னா 15ன்னு இருக்கும். 15x தான் 60 × 3. இப்போ இதிலேருந்து பாருங்கள், 4×5 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4×15 60. இப்போ 60 × 3 என்ன? சரி, 4 × 3 12. எக்ஸோட வேல்யூ 12. இப்போ அவங்க கேட்டிருக்குது சிறிய எண். சிறிய எண்ணா 3 தானே சிறிய ரேஷியோ. அப்போ 3 × 12 36. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். 36 தான். ஓகே, ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6. 3 எண்கள் விகிதம் 10:15:24 அதன் கூட்டுத்தொகை 196 எண்ணில் அந்த எண்ணில் சிறிய எண்ணை காண்க. ஸோ சிறிய எண் இதுவும் ரொம்ப ஈஸியானதெல்லாம் ஓல்டு கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பாருங்கள், அந்த அளவுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடல. ஸோ ஒரு கூட்டுத்தொகை எதையும் நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. 3 ரேஷியோ நம்ம பார்க்குறோம். அதில் சிறியன்னு கேட்டனால சிறிய ரேஷியோ என்னன்னு பார்க்குறோம் 10. அப்போ 10ஓட மடங்கு என்ன வருமோ அதுதான் அதற்கான ஆன்சர். 10ஓட மடங்கு என்ன? 24, 49லாம் எதுவும் கிடையாது. 0வில் முடிஞ்சிருந்தா தான் நம்ம 10ஓட மடங்கு யோசிக்க முடியும். ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம ரிஸ்க் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 3 கார்கள் 2:3:4 என்ற வீதத்தில் வேகத்தில் சென்றால் அந்த 3 கார்களும் ஒரு குறிப்பிட்ட சமதூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் வீதத்தை காண்க. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக 3 காரோட ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அவங்க டைமோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க. இது ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணணும். அதாவது ஸ்பீடு, ஓகேவா? ஸ்பீடு டைம் இதை நம்ம கம்பேர் பண்ணணும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டைம் குறைந்தானே. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், நம்ம ஒரு எந்த வித அவசரம் இல்லை அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்பீடில் போவோம், ஒரு மணி நேரத்தில் ரீச் ஆகிற வைங்க. இன்கேஸ் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பீடு அதிகப்படுத்தானே ஆகணும், ஃபாஸ்ட்டாக போய் ஆகணும்ல. அப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனால் டைம் குறையும். ஓகே சார், இங்கே என்ன நம்ம பண்ணுறது? அப்போ ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்தாங்கன்னா டைமோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்பீடோட ரேஷியோவை தலையிலாக நீங்கள் போடணும். தலையில் மாற்றுங்க. அப்படின்னா 1/2, 1/3, 1/4ன்னு இருக்கும். இதுதான் டைமோட ரேஷியோ. இப்போ இதை சிம்பிளை பண்ணுறது என்ன பண்ணுவோம்? கீழே எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். எல்சிஎம் 12. இப்போ சால்வ் பண்ணால் என்ன வரும்? இங்கே 6 12, 4 12, 3 12. அப்போ 6:4:3.
இதை எதுவுமே சிம்பிளை பண்ண முடியாது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். சிம்பிள் தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8. அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் 15 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை என்ன? இது நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் தான். ஸோ இங்கே நேர்மாறல் தான், பின்ன வழியில் வந்திருக்கு. அதை நம்ம சிம்பிளை பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அரை மீட்டர் துணியின் விலை ரூபாய் 15 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு? இது நேர்மாறல் தான். ஏன்னா அரை மீட்டர் துணியோட விலை 15 ரூபானா 8 1/3 மீட்டர் நீளம். அப்போ அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ரேட்டு அதிகமாகும். ஸோ இது ரிஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அந்த ஃபார்மெட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எப்படின்னு பாருங்கள். இப்போ அரை மீட்டர் 15 அப்படின்னா 8 1/3 மீட்டர் நம்ம 25/3 பின்னமாக மாற்றிக்கலாமா? அப்போ 25/3 எவ்வளவு? ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது 15 × 25/3 நம்ம நோட் பண்ணோம். இந்த சைடு என்ன வரும்? 1/2 × எக்ஸ்ன்னு இருக்கும். பாருங்கள், 1 3 3, இங்கே 5 15. அப்போ 5 × 25 5 × 25 125. இந்த டிவைடில் இருக்க 2 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ 125 × 2 250. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9. ஒரு கோடு 4 பாகங்களாக பிரிக்கப்படுகிறது. அதன் வீதங்கள் முறையே 1:3 1:2:3:6. கோட்டின் நீளம் 960 மில்லிமீட்டர் எனில் ஒவ்வொரு பாகத்தின் அளவை காண்க. ஸோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் ஆப்ஷனில் நீங்கள் நல்லா கவனிங்க. ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 1:2:3:6. இப்போ அதாவது ரேஷியோ கான்செப்டில் கொடுத்து அதுலேருந்து அளவுகள்லாம் கீழே கொடுத்துருந்தாங்கன்னா அழகாக நம்ம பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் அதற்கான ஆன்சர் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிளானதான். ஃபாஸ்ட்டாக டைம். இதுக்கெலாம் 5 செகண்டு அதிகம்தான். கவனிங்க பாருங்கள். இப்போது எது வேணால் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அளவுன்னு இருக்கா? ஒரு அளவு இருந்துச்சுன்னா அடுத்த ரேஷியோ இருந்தால் அப்படியே டபுளாக மாறணும். இந்த ஒரு பாயிண்ட்டே போதும். இப்போது ஒரு வேளை 100 மில்லிமீட்டராக இருந்துச்சுன்னா அடுத்து வரும்போது அது டபுளாக மாறி இருக்கணும். 200ன்னு வந்திருக்கும். ஆனால் 140 தானே. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, வரல. அதே போல் தான் ரெண்டாவது இதுவும் வரல. இந்த பாருங்கள், ஆப்ஷன் டி கவனிங்க. 80 இருக்குது, அதுக்கு டபுளாக 180 வந்துருந்துச்சுன்னா பரவாயில்ல. இங்கே 200 வந்திருக்கு. அப்போ இதுவும் வரல. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆச்சு. எதையுமே ஒர்க் அவுட் பண்ண வேணாம். பாருங்கள், அந்த ரேஷியோக்கு ஏற்றாப்படி அப்படியே இப்போ ஒரு மடங்கு அடுத்து டபுளாக இருக்கும், அடுத்து ட்ரிபிளாக இருக்கும். இப்போ 80ங்கிறது 80 × 2 160 அப்படியே டபுள் ஆயிடுச்சா? அதே போல் 80 × 3 240 ட்ரிபிள் மடங்காக மாறிடுச்சா? அடுத்து இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். எதையுமே ஒர்க் அவுட் பண்ணணும் அவசியம் இல்லை. எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நம்ம உட்காந்து நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சி அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஓகே, இதுக்கெல்லாம் 5 செகண்ட்ங்கிறது அதிகம். ஃபாஸ்ட்டாக நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் போயிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 10வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ரொம்ப ஈஸியானதான். A, B, C, D என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை 5:2:4:3 என்ற விதத்தில் பங்கிடுகின்றனர். இதில் C என்பவர் Dயை விட 1000 அதிகம் பெறுகிறார் எனில் பியின் பங்கு என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் அழகாக ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். C என்பவர் Dயை விட 1000 அதிகம். C என்பவர் Dயை விட 1000 அதிகம். ஸோ அதை வச்சு அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானதான். ரொம்ப சிம்பிளானதான். பார்க்கலாமா? பாருங்கள். ஸோ 10 செகண்ட்ங்கிறது அதிகம்தான். C என்பவர் Dயை விட அதிகம் தானே. சியோட ரேஷியோ என்ன? 4. டியோட ரேஷியோ என்ன? 3. அப்போ இதை விட இது அதிகம் சொன்னாங்கன்னா இது ரெண்டுக்கான வித்தியாசத்தோட அளவு தான் அந்த 1000. இதோட வித்தியாசம் என்ன? 1 தானே. 1x தான் அந்த 1000 அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1000 தானே. அவங்க என்ன கேட்குறாங்க? பியோட பங்கு என்ன? 2. 1xோட வேல்யூ 1000னா அப்போ 2xோட வேல்யூ என்ன? 2000. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இது சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 11. ஒரு குடும்பத்தின் வரவுக்கும் செலவுக்கும் இடையே உள்ள விகிதம் 7:6 மற்றும் வரவு 21,000 எனில் சேமிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்.
ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே கொடுத்துருக்க ரேஷியோ வரவுக்கும் செலவுக்குமானது ரேஷியோ. அதில் அவங்க வரவுக்கோட அளவை கொடுத்துட்டு சேமிப்போட அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் தானே? அதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஆன்சர் பாருங்கள். இப்போது வரவுக்கும் செலவுக்கும் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தானே. வரவு ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும், செலவு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான சேமிப்பு கிடச்சிரும். அப்போது 7 அந்த ரேஷியோவை மைனஸ் பண்ணுங்கள். 7லேருந்து 6 போனுச்சா பேலன்ஸ் 1. 1x தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, 1x தான் நம்மளுக்கான சேமிப்பு. ஓகேவா? இப்போ வரவுக்கானது 7xன்னு கொடுத்துட்டாங்கல்ல. ஸோ 7xோட வேல்யூ தான் அவங்க 21,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து எக்ஸோட 1xோட வேல்யூ என்ன? 1 7 7 21. அப்போ எக்ஸோட வேல்யூ 3000 அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். சேமிப்பு எவ்வளவு? 3000 ரூபா. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 12வது கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 672 5:3 என பிரித்தால் கிடைப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் பார்த்துலாம். மொத்த அமௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவை நம்ம பிரிக்கணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக இந்த ரேஷியோவோட கூடுதலும் இந்த அமௌண்ட்டும் சமம். ரேஷியோட கூடுதல் என்ன? 5 + 3 8. 8xோட வேல்யூ இங்கே 672. இதுலேருந்து 1xோட வேல்யூ பாருங்கள். 1 8 8. இங்கே 8 8 64. பேலன்ஸ் 3 32 அப்படின்னா 4. எக்ஸோட வேல்யூ 84. நீங்கள் இதை 5ஓட மல்டிபிள் பண்ணால் ஃபஸ்ட்டு வேல்யூ கிடச்சிரும். 3ஓட மல்டிபிள் பண்ணால் செகண்ட் வேல்யூ கிடச்சிரும். 5ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? 8 40க்கு 0 பேலன்ஸ் 4 5 20க்கு 0 பேலன்ஸ் 2. 8 5 40 2 42. மொதல் இடத்துல 420 வரணும். ஆப்ஷன் பியில் மட்டும் தான் இருக்குது. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். x = y = 2:3. இதில் இருந்து அவங்க 6x - y 3x + 2y இதோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதானே. எக்ஸ் வேல்யூ 2 ஒய் வேல்யூ 3ன்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ 2 ஒய்யோட வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். டேரெக்டாக நம்ம இதிலே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 6 × 2 12ன்னு வரும். மைனஸ் ஒய்யோட வேல்யூ 3. இது ஃபஸ்ட்டு ரேஷியோ. அடுத்து 3 × 2 6 ப்ளஸ் 2 × 3 இதுவும் 6 தான். இப்போ 12ல் 3 போனுச்சுன்னா பேலன்ஸ் 9. இங்கே 6 + 6 12. சிம்பிளை பண்ணுங்கள். 3 அடிச்சு கொடுத்தா 3 9 4 12 3:4. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். 5x + 15 = 2x + 3 இதோட வேல்யூ 10:3ன்னு கொடுத்தாங்க. எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பின்ன வேல்யூ ரேஷியோ பின்ன வேல்யூவாக எழுதிருங்க. 5x + 15 / 2x + 3 இதுதான் அவங்க வேல்யூ 10/3ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ரேஷியோ வேல்யூலாம் பின்னமாக எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள். ஜஸ்ட் இதே பொசிஷனில் ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த 3ங்கிற வேல்யூ இங்கே மல்டிபிள் பண்ணிடணும். 10ங்கிற வேல்யூ இந்த வேல்யூ அப்படியே மேலே போகுதுன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இந்த ஸ்டெப் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் உள்ள 3ஆல் மல்டிபிள் பண்ணுறீங்க. மல்டிபிள் பண்ணிட்டு சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 15/5ன்னு கிடைக்கும். இதை அடிச்சு கொடுத்தா 3. அப்போ எக்ஸோட வேல்யூ 3ங்கிறது தான். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளானதான். ஒர்க் அவுட் பண்ணணும், ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கல்லூரியில் நடைபெற்ற சமூக முகாமில் 1/5 மாணவிகளும் 1/8 மாணவர்களும் கலந்து கொண்டனர் எனில் அக்கல்லூரியில் கலந்து கொண்ட மொத்த மாணவர்களின் வீதத்தொகை என்ன? ஸோ 1/5 மாணவிகள் 1/8 மாணவர்கள் இதில் மொத்த மாணவர்களோட வீதத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள்.
ஜஸ்ட்டு எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சு. எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு. ட்ரை பண்ணலாம். 5க்கு 8க்கு எல்சிஎம் என்ன? ஓகே, ஸோ 2 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 தான் அதுக்கான எல்சிஎம். ஓகே, அடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 1 8 8 1 5 5. அப்போ 8 + 5 13. இதை சிம்பிளை பண்ண முடியாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நம்ம ஸோ ஓகே எடுத்தோடனே 40 வந்திருக்கனால நம்ம 40ன்னு அவசரப்பட்டு சூஸ் பண்ணிட வேணாம். ஒருவேளை மேலே ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதை சிம்பிளை பண்ண பாசிபிள் இருந்தால் இதை விட சின்ன நம்பராக மாறிடும். அது ஆப்ஷனில் இருந்திருக்கும், அதை நம்ம கவனிக்காமட்டோம்னா மிஸ்டேக் ஆகிப்போம். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏஜ் சம்மில் இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? லாஸ்ட் 5 கொஸ்டின் ஏஜ் சம்மில் இருந்து கொஸ்டின் கவனிங்க. மேரி நந்தினியின் வயதை போல் மும்மடங்கு மூத்தவர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் கூடுதல் 80ஆக இருக்கும் எனில் மேரியின் தற்போதைய வயதினை காண்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏஜ் சம் தான், ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது மேரி அதே போல் நந்தினி. ஓகே, இப்போது மேரி நந்தினியின் வயதை போல் மும்மடங்கு. அப்போ நந்தினிக்கு 1 மடங்கு இருந்துச்சுன்னா மேரிக்கு மும்மடங்கு இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ ப்ளஸ் 10 வருஷங்கிற வச்சு என்ன சேஞ்சஸ் நடக்குங்கிறத பாருங்கள். ஓகே, ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 2 பேர்த்தோட வயதோட கூடுதல் 80 மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 10 ஆண்டுகளுக்கு பிறகு மென்ஷன் பண்ணனால நம்ம என்ன பண்ணுவோம், இதை 3xலேருந்து ஒரு +10 ஆட் பண்ணிக்குவோம். ஓகேவா? அதே போல் இங்கே 1xலேருந்து ஒரு +10 ஆட் பண்ணிக்குவோம். இதுதான் நந்தினியோட வயது 1x + 10. இது மேரியோட வயது 3x + 10. இவங்க 2 வருஷோட வயசோட கூடுதல் அவங்க 80ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இதை 2 ஆட் பண்ணி நம்ம 80 நோட் பண்ணிட்டோம். இப்போது அப்படியே நோட் பண்ணிக்கலாம். 3x + 10 அதே போல் +1x + 10ன்ட்டு. அப்போ என்ன ஆகும், 10 10 20ன்னு மாறும். எக்ஸோட வேல்யூ ஆட் பண்ணால் 4x. 4x + 20 = 80. இதில் வந்து 4xோட வேல்யூ என்ன, 20 சைடு இப்போ மைனஸாக மாறுமா? அப்போ 60ன்னு கிடைக்கும். ஒரு நாள் 4, இங்கேயும் ஒரு நாள் 4 வரும், பேலன்ஸ் 2 20. அப்படின்னா 5 20. எக்ஸோட வேல்யூ என்ன, 15. எக்ஸோட வேல்யூ என்ன, 15. இப்போ அவங்களோட தற்போத வயதுன்னு கேட்டனால இந்த 3:1 தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். யாரோட வயது கேட்டிருக்காங்க, மேரியோடது. அப்போ 3ல் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். 3 × 15 45. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 17. ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தந்தையின் வயதை போல 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தந்தையின் வயதை போல 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதில் அவங்களோட தற்போதைய வயதுன்ட்டு ஆப்ஷனில் 2 பேர்த்தோட வயசுன்னு இருக்கிறதுனால இதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் மெத்தடே நான் சொல்லுவேன். இப்போ இங்கே என்னன்னு பாருங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். பையன் அவரோட தங்கை. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, அவங்க வயதை போல் பையனோட வயது தங்கை வயதை போல் 2 மடங்கா, தங்கைக்கு 1 மடங்காக இருந்தால் பையனுக்கு 2 மடங்காக இருக்கணும். அடுத்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், 4 வருஷத்தை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் அவனோட வயது தந்தையின் வயதை போல் 3 மடங்கு சொல்லிட்டாங்க. அப்போ தங்கைக்கு 1 மடங்காக இருந்தால் பையனுக்கு 3 மடங்காக இருக்கும். இந்த கான்செப்டை வச்சு அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷனில் இருக்கிறதே செக் பண்ணுங்கள். அழகாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும். எல்லா ஆப்ஷனில் கொடுத்துருக்குது எல்லாமே ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டாக வந்துடும். தங்கைக்கு சின்ன நம்பர் தங்கையோட வயசுன்னு வச்சுக்கோங்க, பெரிய நம்பர் பையனோட வயசு அப்படியே டபுள் ஆகுது தானே. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஓகே. அடுத்து ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஜஸ்ட்டு 4 மைனஸ் பண்ணணுமா. 4 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், இப்போ இதில் ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே 4 மைனஸ் பண்ணணும். இங்கே 14,5ன்னு வரும். அப்போது 1:3 இந்த கான்செப்ட் வருதான் பாருங்கள். அதாவது சின்ன நம்பரில் அதோட 3 மடங்கு இங்கே பெரிய நம்பருக்கு வரணும். 5 × 3 15 தான், இங்கே 14 தான் வருது. அப்போ ஆப்ஷன் ஏ வராது. அதே போல் 4 மைனஸ் பண்ணால் 10 3ன்னு இருக்கும். இதுவும் 3 × 3 9 தான் வரணும், இங்கே 10 வந்திருக்கு. அப்போ இதுவும் இல்லை. அதே போல் இங்கே 12 வரும், இங்கே 4ன்னு வரும். 4 × 3 12. அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஆப்ஷன் டியை நீங்கள் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏற்கனவே ஆப்ஷன் சியில்
மொதல் கண்டிஷனும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது கண்டிஷனும் 4 வயசு குறைஞ்ச பின்னாடியும் அந்த 1 மடங்கு 3 மடங்குங்கிற கான்செப்ட் கரெக்டாக வருது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரிஸ்கே இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீங்கள் XY எதுவும் வைக்க தேவையில்ல. நான் சொன்ன மெத்தடில் ஆப்ஷன் மெத்தடில் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அருணின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதில் பாதியாகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அருணின் வயதைப் போல மும்மடங்காக இருந்தது எனில் தற்போது தந்தையின் வயது என்ன? இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன கான்செப்டை இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணோம்ல, 2:1 1:3 இந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இதையும் ரெடி பண்ணிடணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதை க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அருணோட தற்போதைய வயது தந்தையின் வயதில் பாதி. அப்போது தந்தை அருணுக்கு 1 மடங்காக இருந்தால், அதாவது தந்தைக்கு 2 மடங்காக இருந்தால் அதில் பாதி தான் அருணுக்கு இருக்கும். அந்த கான்செப்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 12 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொன்னால -12ன்னு போட்டுருங்க. எப்படி மாறுதுன்னு பாருங்கள். தந்தையின் வயதானது அருணின் வயதை போல் 3 மடங்கு. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்னா அதே மாதிரி தான். அருணுக்கு 1 மடங்காக இருந்தால் தந்தைக்கு 3 மடங்கு. இப்படி தான் நீங்கள் நோட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் ஒரு ட்ரிக் இருக்குது. ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா? ரொம்ப சிம்பிளானதான். நீ பாருங்கள், இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 1ன்னு வருதா? இந்த வேல்யூயை இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 1 மல்டிபிள் பண்ணால் 1 3 3 1 1 1. ஸோ இந்த சைடு நோட் பண்ணுறேன். 1 3 3 1 1 1. இப்போ இங்கே கீழே டிஃப்ரென்ஸ் இருக்கா? 2ன்னு இருக்கா? அதால் இங்கே மேலே மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த ரேஷியோவை 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 4:2ன்னு கிடைக்குமா? இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஈக்குவலாக வரும் 1. அதே போல் இங்கே டிஃப்ரென்ஸ் 1ன்னு வரும். இந்த மாதிரி ஈக்குவலாக வந்துச்சுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் தான் அந்த 12 வருஷம். அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ தான் 12 அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸோட வேல்யூ என்ன? 12. புரிஞ்சா? ஒரு எக்ஸோட வேல்யூ 12. ரைட் சார். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? தந்தையின் வயது தானே கேட்டிருக்காங்க. தற்போது தந்தையின் வயது. இப்போது ரேஷியோவை நம்ம டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக மாற்றிட்டோம்னா பழைய ரேஷியோவை நம்ம விட்டுறணும், அதை மறந்துடணும். புது ரேஷியோவை நம்ம எடுத்துக்கணும். புது ரேஷியோவில் மேலே இருக்கிறதான் தற்போதைய வயது, கீழே இருக்கிறது 12 வருஷத்துக்கு முன்னாடி. கேள்வி என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்றாப்பி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ தந்தையோட தற்போதைய வயது அப்படின்னா 4 தான். அப்போ 4 × 12 48. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஒருவேளை மகனோட தற்போதைய வயது அப்படின்னா 12 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். ஒருவேளை 12 வருஷத்துக்கு முன்னாடி தந்தையோட வயது என்னன்னு கேட்டாங்கன்னா 3ஓட மல்டிபிள் பண்ணுங்கள். 12 வருஷத்துக்கு முன்னாடி அருணோட வயசு என்னன்னு கேட்டாங்கன்னா 1ஓட மல்டிபிள் பண்ணுங்கள். 12 × 1. இதுதான் கான்செப்ட். இந்த ட்ரிக்கு தெரிஞ்சுன்னா எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஆன்சர் என்ன? 48 தான். ஓகே. 19வது கொஸ்டின் பாருங்கள். இரு நபர்களின் வயதுகளின் வீதம் 1:3. வயதுகளின் பெருக்கல் பலன் 48 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வயதோட விகிதம் 1:3 கொடுத்துருக்காங்க. வயதுகளின் பெருக்கல் பலன் 48ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வயதுகளின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள். இப்போது இந்த வயதுகளோட பெருக்கல் பலன் 48ன்னு சொன்னனால ரேஷியோ வந்து 1x 3xன்னு எடுத்திருப்போம். அதை பெருக்கிறணும். அப்போது 1x × 3x. அப்போது நம்பர் பார்த்தோம்னா 1 3 3 தானே கிடைக்கும். ஆனால் எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா x × x x² கிடைக்கும். அப்போ 3x² வேல்யூ தான் இந்த 48. இதில் இருந்து ஒரு x², அதாவது 3ஆல் அடிச்சு கொடுத்தா 1 3 3 6 3 18. அப்போ x² வேல்யூ என்ன? 16. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 4 தானே கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 4 அப்படின்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அதோட வித்தியாசம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ரேஷியோட வித்தியாசம் என்ன வரும்? 2 தானே கிடைக்கும். 3 1. இதோட வித்தியாசம் என்ன? 2. அப்போ 2xோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஒரு எக்ஸோட வேல்யூ 4னா 2xோட வேல்யூ 8. ஸோ இது அதற்கான ஆன்சர். ஓகே. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். ஃபாஸ்ட்டாகவே ட்ரை பண்ணிடலாம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் எக்ஸ் ஒய் ஆகியோரோட வயது விகிதம் 3:1. அவர்களின் தற்போதைய வயது 2:1. அவர்கள் தற்போதைய வயது வருடங்களில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வருடங்களில் என்னன்னு கேட்டு ஆப்ஷனில் 2 பேர்த்தோட வயசும் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்?
இந்த ரேஷியோவும் அதே போல் இந்த ரேஷியோவும் கரெக்டாக மேட்ச் ஆகுதாங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது தற்போதைய வயதுக்கான ஆப்ஷன் தானே. அப்போ தற்போதைய வயதுக்கான ரேஷியோ 2:1. இது கரெக்டாக செட் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கு அடுத்தது 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படிங்கிறம்போது 10 மைனஸ் பண்ணுவோமா, ஆப்ஷனை நம்ம 10 மைனஸ் பண்ண பின்னாடி 3:1 எந்த ஆப்ஷனுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்க எல்லா கண்டிஷனும் செட் ஆகும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான தானே. சரி, இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், இப்போது எல்லாத்துலேயுமே 2:1 தான் வந்திருக்கு. அப்போது தற்போதைய வயதுக்கான ரேஷியோ கரெக்டாக எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுது. ஆனால் இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படிங்கிற ரேஷியோ, அப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்ஷன் எல்லாத்தையும் 10 மைனஸ் பண்ணிடுமா, 40,20னா 10 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 30,10. ஓகேவா? இந்த ஆப்ஷன் ஏக்கே பார்த்தீங்க அப்படின்னா 3:1ங்கிற ரேஷியோ கிடைக்குதானே, 3:1ங்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ, அந்த ஃபஸ்ட்டு ரேஷியோவும் கரெக்டாக வருது, செகண்ட் ரேஷியோவும் கரெக்டாக வருதுன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே கரெக்டாக வரதுனால ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான சூஸ் பண்ணிடலாம். நீங்கள் பிஓ சிஓ டிஓ எந்த ஆப்ஷனை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் அவங்க சொல்கிற கண்டிஷன் எல்லாமே மேட்ச் ஆகும். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் அதற்கான சரியான ஆன்சர். 40-20ங்கிறது ஆப்ஷன் ஏ தான். ஓகே. ஸோ இந்த ஒரு டெஸ்ட்டில் இருந்து லைவ் டெஸ்ட்டில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய ஷார்ட்கட் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து லைவ் வீடியோஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸில் 25 out of 25 எடுக்க வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.